தாத்தா நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையை இன்னும் குடுறா. கை கழுவல. நான் யூரின் பாஸ் பண்ணத சொன்னேன். நீ அதை ஒன்னதான்டா வாழ்க்கையில ஒழுங்கா பாஸ் பண்ற. அதையும் சரியா பண்ணல, உனக்கே நான் சிக்கல். என்னப்பா பண்றது? எனக்கு முன்னாடி இருக்கிறவனை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறேன். அவன் மட்டும் பாஸ் பண்ணிடுறான், நான் வருஷம் ஃபெயில் ஆயிடுறேன். டேய், உனக்கு முன்னாடி உட்காந்தோம் பிகாம், நீ பிஏ. எப்பறா பாஸ் பண்ணுவ மூதே? இவ்வளவு வாய்க்கடியே பேசுறியே, நீ ஒரு அப்பாவா பொறுப்பா எனக்கு பிட்டு கிழிச்சு கொடுத்துருக்கியா, இல்ல பேப்பர் சேஸ் பண்ணிருக்கியா, இல்ல கரெக்ஷன் பண்ற டீச்சருக்கு தான் காசு கொடுத்துருக்கியா? அவன் தான் ஏதோ காசு கேக்குறான், குடுக்கலாம்ல. என்னடி பேசுற நீ? அவன் மார்க்க கரெக்ட் பண்ற டீச்சருக்கு காசு கொடுக்க சொல்றான். குடுக்க வேண்டியதானே? கொடுத்தேனே. கடைசியில டீச்சர் தான் கரெக்ட் நைனா. ஆயிட்டா. வெரி குட். அப்ப டீச்சரை கரெக்ட் பண்ணிட்டீங்களா? ஐயோ அம்மா. அப்புறம் என்னடா, டீச்சரை தான் கரெக்ட் பண்ணிட்டாரே, நீ பாஸ் ஆயிடுவ. நீ ஃபெயில் ஆயிடுவ. என் செல்லமே, உன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்சாரம் கிடைச்சா வாழ்க்கையில டைவர்ஸுக்கே அவசியம் இல்லை. காஃபி காலையில இருந்து வள்ளுவனை தேடிட்டு இருக்க, ஆளே காணுமே. மா இங்க வந்தா நான் வள்ளுவேன். சுஜி, சுஜி. ஏய் சுஜி. வரேன். என்ன கூப்பிட்டு இருக்க? மதிகிறியா நீ? என்னடா விஷயம்? காலையில இருந்து வள்ளுவனை தேடிட்டு இருக்க, நீ பாத்தியா? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேல தலைவன் சின்ன பசங்களோட பட்டைய கிளப்பிட்டு இருப்பான். ஆண்டவா, நீ உண்மையிலே கிரேட்டியா. ஒரு மாசம் கழிச்சு காட்டுன, ஆனா அடுத்த செகண்டே காட்டிட்டேன். தேங்க்ஸ். நீயா பாக்குறியா? ஒன்றே உள்ளம் ஒன்றே ஜீவன். நீ எப்படா வந்த? டேய், உன் கூட கோயில் வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா. என்ன தேடுற? டேய், பாத்துட்டேன். இவனுங்க அனுமார் மாதிரி தாவறானுங்க. பாத்துட்டேன். நாங்க பார்க்காத என்ன தர நீ பாத்துட்ட அப்படி? எங்களை விட்டு எதரா பார்த்தா? உங்க அக்காவை வேற ஒருத்தன் கூட பார்த்தேன். கேக்குறான் பாரு. இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபிகர் இங்க பாத்துருக்கான்டா. சுச்சி, நீ சொன்னல, நீ சொன்ன மாதிரி சாமி கிட்ட வேண. நீ நினைச்சு செந்தூர் எடுத்து வச்ச, ஆனா அந்த பொண்ணை பாத்துட்டேன். எங்கடா பார்த்த? இங்கதான் கோயில்ல. இப்ப எங்க இருக்கா? தெரியலையே. என்னடா மிஸ் பண்ணிட்டியடா? மிஸ் பண்ணலடா. கிஸ் பண்ணிட்டியா? சீ, அங்க பார். இருக்கா? சூப்பரா இருக்கா. வல்லா அட்டகாசமா இருக்காடா. மச்சான், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடா. பியூட்டிஃபுல்டா. நல்லா இருக்காடா. கண்டிப்பா எனக்கு இவ ஒத்து வருவான்னு தோணுதுடா. அப்போ ஃபாலோ பண்ணுவோம் வா. இரு கண்டுபிடிச்சிடலாம். போ. லெஃப்ட் ரைட் இன்ச பண்ணாதடா. ஸ்ட்ரைட். டேய், அவ இந்த ஊர் தான கேள்றா. அநேகமா அவன் நம்மள பெங்களூர் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன். அங்க பாரு டோல்கேட்லாம் வருது. டேய், மாமியார் வீடு வந்துருச்சுடா. அப்போ கேட்டு சாத்துறாரே, அவர் தான் உங்க மாமனாரா? கொஞ்சம் புத்திரியே. என்னடா பண்ணலாம்? ஏதோ ஐடியா குடுறா. இங்க ஒரு 6 பள்ளம் நோண்டி அப்படியே அந்த சப்வே வழியா உள்ள பூந்து ஸ்ட்ரைட்டா போய் அந்த பொண்ணு பெட்ரூம்ல டமால் எழுந்துங்கண்ணா. நன்றி. பண்ணாட. ஏய், யாரையா நீங்க? இவர் அம்பானி, நான் அத்வானி. உள்ள தேவியானி இருக்காங்களா? டேய், நீ என்ன E2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கேள்வி கேக்குற? வாட்ச்மேன் தானே, உள்ள நின்னு கேளுடா. சரி, நாங்க அன்னை மேரி மாதா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து வரோம். டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ற புது படத்துக்கு இந்த வீடு தேவை. அதான் ஏசின்ற படத்துக்கு ஏசி வச்ச வீடு வேணும் சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தணும், எங்கேயுமே கிடைக்கல. அதனால தான் இந்த வீட்டை செலக்ட் பண்ணோம். வல்லா அசின் இந்த பால்கனி வழியா நடந்து போய் அந்த மோட்டர் சுவிட்ச போடுறாங்க. இவன் என்ன வாட்ச்மேனா ஸ்பைடர் மேனா இப்படி கேக்குறான்? யோ, படத்துலயா? டேய், உனக்கு என்ன பொற போட்டா வளர்க்குறாங்க? இவ்வளவு விசுவாசமா இருக்கான்? சரி, வீட்ல வேற யார் இருக்கா? எங்க பெரியம்மாவும் பெரியம்மாவும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க ஒரே பொண்ணான சின்னம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. சரி, உங்க சின்னம்மாவோட நம்பர் சொல்லு. 24342000 24342000. மறந்துடாதே. நீ மறந்துடாத. 24342000 24342000. செவ் வண்டி வந்துருக்கு. நாய் பிடிக்கிற வண்டியா தான் இருக்கும். நீ 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கல. இல்லடா, அன்னைக்கு கோயில்ல பார்த்தோம்ல, உன் ஃபிகர்ரா, அந்த பொண்ணுடா. பொண்ணு உன் ஆள்ரா. இங்கயா? ஏய், இங்க தான்டா நம்ம காலேஜ் உள்ள. வாங்கடா. டேய் மச்சான், புதுசா ஒரு பொண்ணு வரடா. என்னடா? டேய் மச்சான், கூப்பிடுறா, ராக் பண்ணலாம். ஏய் பிளாக்கி, உன்னதா இங்க வா. எஸ். ஏய், உன் பேர் என்ன? ஸ்வப்னா. உன் ஹைட் என்ன? 5'4". ஏய், உன் வெயிட் என்ன? 60. எந்த டிபார்ட்மெண்ட்?
உங்க காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற ட்ரைனிங் லெக்சரர். என்னடா சொல்றாங்க? புதுசா வந்திருக்க லெக்சர்டா. குட் மார்னிங் லெக்சரர். அது ஹலோ. ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ ராங் நம்பருக்கு கூப்பிட்டுருக்க. போன் வை. ஹலோ ஹலோ, ஃபோனை கட் பண்ணுறாதீங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? ஏங்க, நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்கறது கமலாசன் மாதிரி இருப்பேன். ச்சீ, stupid. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய டயலாக் இப்ப சொன்னா பின்ன போனை கட் பண்ணாம என்ன செய்வா? சரி, நீ அவளை லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட. நாளைக்கு அவளை போய் பார்க்கும்போது சும்மா ஸ்டைலா மின்னல் மாதிரி போற. என்னடா விஷயம்? கொஞ்சம் எங்களுக்குலாம் புரியுற மாதிரி சொல்ல. உனக்கு இங்கிலீஷ் புரியலையா? அவள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. She's going to get married. சீரியஸாவா? கங்க்ராஜியா, சொல்லவே இல்லை. வாட் யூ சேயிங்? அவ காஃபில உப்பு பத்தலன்றா. லுஸ்ஸே, அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்றேன்ல. அப்ப நமக்கு எப்பமா கல்யாணம்? வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்திலாம் பேசாத. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். சார் 47 வந்துருச்சா சார்? வந்துச்சுடா. இந்த பல்ல பார்த்து பயந்து ரூட்ட மாத்திட்டு போயிட்டே போலாம். இவ்வளவு பெரிய சோடா புடி போட்டு போனா உனக்கு கண்ணு தெரியல. சார், நீ சித்தப்பா தானே? நீ பெரியப்பா தானே? டேய், உங்க மேட்ரு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சா? நீ ரொம்ப பேசாத. நீ சூரி தானே? கரெக்ட். பாப்பா பேரு கூட சுச்சி தானே? நல்லா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பேக்கிங் தாண்டா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்க. நேடா மேல கையே வச்ச நான் பண்ணுவேன். சொன்னீர்வேன். டேய், வாய் நட தேங்காய் திருவி மாதிரி வச்சு நம்ம சுத்துறான். முகரையெல்லாம் திருவிடுவான் போல அவன் வாயில ஆரம்பி தேங்காய் வச்சு வல்லக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணுங்க. அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது? போடுறா, போடுறா, காலையில போடுறா, எவ்வளவு போடுறா. நேரத்துல முடிச்சனே தெரியல. உங்க முகத்துல நான் முடிச்ச காரம் எதுக்கு சார் தாய் குளத்துக்கு இட்லாம்? டேய். இந்தாங்கம்மா. தேங்க்யூ. யாரா What's your நீ? name? பரவமுனியம்மா. Nice name. எதுக்காகடா இந்த பச்சை குழந்தை இப்படி அழ என்ன வச்ச? சத்தியமா உனக்கு தரல? தெரியல. யாருனே தெரியலடா. என்ன உண்மையில தரல? தெரியல. மூக்க கீசானா பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜா, ஒண்ணு இல்ல. பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன டாம் க்ரூஸா இல்ல ஷாருக் கானா? இம்ச பண்ணாம போடா. அவனுக்கு ஃபோன் பண்றேன், நான் பேசுறேன். அப்படி என்னதான்டா போயிருப்பாங்க? டேய், நீ இன்னும் போகலையா? என்ன தெரியல? வல்லா. ஆமா. டேய், என்னடா இது? அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. டேய், இப்படியே போனா லவ் பண்ண மாட்டா. மாட்டே. நாலனா எட்டனா பிச்சை தான் போடுவா. வாங்கிட்டு போய் ஓரமா நின்னு டீ குடி. புட்டியும் பல்லும். ஏன்டா இப்படி ஆயிட்டா அவன்? அங்க வர அது கூட பர்சனாலிட்டி பண்றான் பாரு. இப்பே பா எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம். Yesterday phone call. Pallan night saying love it's me. ஃபோன் காலா? Yeah, yesterday. ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏங்க, நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்கறது கமலாசன் மாதிரி இருப்பேன். ஸ்டைல்ல நீ ரஜினியா? எஸ், ஒன் பார்க்கறதுக்கு கமலாசனா? கல்யாணராமன் கமலாசன் மாதிரி இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. நான்சென்ஸ். இருக்கட்டும், இது பரவாயில்ல, இது பிடிங்க. எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ்ங்க. சாரிங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. ப்ளீஸ்ங்க, நான் சொன்ன கேளுங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ்ங்க, சொல்கிறது கேளுங்க. ஒரு மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் சொன்ன கேளுங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம் கதவு தரங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு நிமிஷம். ஏங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. இது பாரு, இது மாதிரி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏங்க, நீங்கள் வாட்ச்மேன் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னடா இது? ஐயோ அப்பா, அவன் அங்க இருக்கான். எங்க? ஏடா, இந்த கண்ணாடியை போட்டுட்டு அவளை பார்த்து தான் ஐ லவ் யூ சொன்னியா? இல்ல வேற யாரையாவது பார்த்து கண்ணாடி சொன்னியா? விடுங்க. பல்லு. பல்லு என்னங்க சிங்கப்பல்லா? இல்ல, சிங்கத்தையே சின்ன சைஸாக்கி வச்சிருக்கேன். அப்படியா? இவ வேற. அப்படி அசிங்கமா தான் போகணும்னா இவனை அமிச்சிருக்கலாம்ல. என் மனசுக்கு வேஷம் போட தெரியாது. என் மனசோட உருவத்தை தான் நான் வேஷமாக போட்டேன். அதான் பல்ல.
அழகை பார்த்து வர்றது லவ் இல்லை, நல்ல மனசை பார்த்து வரணும். அதான்டா உண்மையான லவ். மனசா அப்படின்னா? டேய் இப்பெல்லாம் பொண்ணுங்க கார் இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, கார்டுல காசு இருக்கா, 4 கிரவுண்டாவது இடம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தாண்டா லவ் பண்றாளுங்க. சும்மா பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. உன் லவ்வை உண்மையா ஒரு பொண்ணுக்கு 10 நாள் வெளிப்படுத்தினு வச்சுக்கோ, அவ ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட அபிஷேக் பச்சனை தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வருவா. அப்ப அபிஷேக் பச்சனும் இல்லையா? ஒரு பொண்ணுக்காக வேஷம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏன்டா லோ பட்ஜெட்ல போடுற? இதே இப்ப நான் போட்டேன்னு வச்சுக்க, ஒரு டாடா பில்லா பொண்ணியோ இல்ல அம்பானி பொண்ணியோ கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிட்டு இருப்பேன். டேய், அம்பானி பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நீ நினைக்கிற, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அம்பானி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆவண்டா. அன்னைக்கு என்னமோ அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுக்காரன் சேலஞ்ச் பண்ண, இப்போ நான் ஃபோன் நோண்டிட்டு இருக்க குறாத. டேய், ஐ எம் வெரி சாரி பல்லன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன ஃப்ரெண்டா ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வெளில வந்திருக்கீங்களே, இப்போ பாருங்க ரெண்டுவீங்க. இப்ப பாரு, ஏதாவது பேசிட்டே இருக்காத. சினிமா தானே பார்க்க போறோம், பேசாம வா. எப்படி? ஹை, நம்ம தான் ஃபர்ஸ்டா? நம்ம தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் லாஸ்ட். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இவ்ளோ டிக்கெட்ஸ் வாங்கிருக்கியே, எங்க இருந்து கிடைச்சது உனக்கு அவ்வளோ காசு? அதுவா, அதை விடுங்க. கேக்குறேன்ல, சொல்லு. இல்லை பரவாயில்லைங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா? பைக்கை வித்துட்டேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கை தான் வித்துட்டேன். நீ இருக்கியே, பார்க்கறதுக்கு மட்டும் தான் காமெடியனா இருக்க, ஆனா பண்றது எல்லாமே கேடித்தனம். என்னமோ இவங்களோட சவுப்பு வண்டியை வித்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. படத்தை ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலையே. ஆபரேட்டர், ஸ்டார்ட் தி மூவி ப்ளீஸ். இங்க வா, பக்கத்துல வந்து உட்காரு. அங்க இல்ல, நம்ம சீட்டு எங்க இங்க போற? இருக்கு. இவ்வளோ பெரிய தியேட்டர்ல நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். எங்கடா உன் ஆளு? அதோ மை பேபி கம் ஆன். ஜோ 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 வேணாம் வேணாம், குழந்தை அழுவுது இல்ல, பாலை கூட. பாலா அதெல்லாம் அப்படி நானு. மூதேவி இந்த அப்படி. ஓகே ஓகே. ஆமா எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க எல்லாம் உள்ள போலாம். ஏய் பல்லம் வரலடா, அவனுக்கு தான் வெயிட்டிங். இதுக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவனா பார்த்து லவ் பண்ணோங்குது. என்னது பல்ல இன்னும் வரலையா? நானே இங்க வந்துட்டேன், என்னோட லேட்டா வரதுக்கு வேணா பெரிய ஆளா? ஏய், நீங்களும் அவ்வளோ ஸ்டைலா இருக்கீங்க. என் பாய் ஃப்ரெண்ட் உங்க ரேஞ்சுக்கு வர வேணாமா? அதுக்காக நான் அவனுக்கு கோட்டு சூட்டு டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டைலை பார்த்து நீங்கள மிரண்ட போறீங்க. நான் ஓவர் பில்டப்பா இருக்கு. நம்மளோட ஸ்டைல வந்துருவானோ? வெயிட் பண்ணி பாப்போம். என்னையா வந்துருவான் சொன்னா இவ்வளவு லேட் ஆகுது? டேய் அங்க பாருடா. சூப்பரா வருவான் சொன்னா சொங்கி மாதிரி வரான். ஏய் கரெக்டா கரெக்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணே கேளு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சாரி சப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பிடிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ரெடி ஆயிடுறேன். ஏய் என்னடா இது? இல்ல, கொஞ்சம் லேட் ஆனதுனால ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட முடியல, அதான் ஒரே கன்ஃபியூஷன். ஆமா இந்த பொக்கே ஏன் தள்ள வச்சிட்டு வந்த? அதுவா, பொக்கே வாங்கணும்னு கடைக்காரங்கிட்ட எங்க வைக்கிறதுன்னு கேட்டேன். தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோன்னு சொன்னா, அதான் தலைமையில வச்சுட்டே வரேன். ஆமா உள்ள போறதெல்லாம் ஏன் வெளில போட்டுருக்க? இல்லையே, ஜட்டியை உள்ள தானே போட்டுருக்கேன். சரியா சொல்ல, வேஸ்ட் கோட்ட சொன்னேன். ஏய், பேஸ் கோட்டை உள்ள போட்டா எப்படி தெரியும்? வெளில போட்டா எல்லாருக்கும் தெரியும். பல்ல பாரு. பல்லு. ஏய் ஏன் பல்ல பத்தி பேசுறான் அவன்? என்ன இருந்தாலும் எனக்கு உன்னை விட பல்லனை தான் பிடிக்கும். அப்படியா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே. அவரை விட நானு ஸ்மார்ட்டா இருக்கல. ரிசப்ஷனை கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சிலேயே துப்பிடுவேன். ஓகே போட்டோ எடுப்பா போட்டோ. எப்படி நம்ம பிளான்? அப்பா கேவலமா இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் குனிய வச்சா? வேற எதுக்கு நினைச்ச? இதை விட பெஸ்ட் பிளான் கிடையவே கிடையாது. செல்லம் நீ சொல்லுமா. சூப்பர் பிளான். பெரிய எம்எம்டே பிளானு. இங்க பாருங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி நீங்க எல்லாம் பார்க்கணும் சொல்லி அவளை இங்க கூட்டு வரான். அவளை பார்த்தமா பேசணுமான்னு இல்லாம இப்ப அவனுக்கே தெரியாம போட்டின ஒரு பிளானு. அதுல ஏதாச்சும் சொதப்புனீங்கன்னா சொதப்பாதறான். ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு, கெடுக்கறாங்க அம்மனாட்டி. வாமா வா. இவங்க தான் ஆண்டி. உள்ள வா. சொன்னல. வலது கால வச்சு வாமா. வாமா வா வா. இது சுச்சி. ஹாய் சுச்சி. ஹலோ. இது அங்கிள். ஹலோ அங்கிள். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஐயோ அதெல்லாம் நம்பாதம்மா. ஐயோ நல்லதா சொல்லிருக்காரு. அப்ப நம்பலாம். சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே.
என்னை விட ஒன்று தான் ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் எங்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா? ஓ, அதுங்கெல்லாம் நீங்க தானா? அதுங்களா? இதுங்களை பத்தி நமக்கு என்ன? அதானே. நீ உட்காரு இதுங்களா? போய் மேய்ஞ்சிட்டு வாங்கடா. அப்புறம் இருக்கு நைனா. செல்லம் அத்தா. போய் காஃபி கொண்டாமா. இல்ல இல்ல, காஃபிலாம் இருமா, வேண்டாம். சாப்பிட்டுட்டு போலாம். என்ன நான் பேச வேண்டாமா? உண்டு உண்டு போ. அது காஃபிக்கு சக்கரை உண்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? அது எல்லாமே நானே பேசணுமா? நீயும் கொஞ்சம் பேசு. ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க? ஸ்டெயின் ஸ்கூல், கோயம்புத்தூர். ஏய், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்களாம் உன் காலேஜ் தான். அப்படியா? வணக்கம் மேடம். சி, உட்காருங்க. ஏய், நீயும் அதே காலேஜ் தானே? இல்ல நானும் அதே காலேஜில் தான் படித்தேன். அதை தான் சொல்றாரு. இல்ல அங்கிள்? ஆமா, ரொம்ப வருஷம் முன்னாடி நானும் அதே காலேஜில் தான் படித்தேன். இப்போ கரெக்டா? இப்போ நீ பிஸ்னஸ் பண்றல்ல? இல்ல. இல்லையா? ஆமா. ஆமாவா? நீ ஏன்டா சும்மா இருக்க? ஓவரா ஃபீல் பண்ணாத. இல்ல மேட்டர் வல்லா, சொல்றா. நான் லவ் பண்றேன்ல ஒரு பொண்ணு. எங்க கல்யாணத்துல ஒரு சிக்கல். என்ன குழப்பறான்? நீ லவ் பண்றியா? என்ன, ஏதாவது காசு ப்ராப்ளமா? இல்லைங்க. இல்ல வேற ரிலிஜன் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, அப்படி எதுவும் இல்லைங்க. அப்புறம் நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட 3 வயசு பெரியவங்க. அதுதான் கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? ஜஸ்ட் 3 இயர்ஸ் பெரியவ. 3 இயர்ஸா? 36 மாசம் தானே? நீங்க என்ன பேசுற நீ? எப்படி உன்னால உன்னை விட பெரிய பொண்ணை லவ் பண்ண முடியும்? உனக்கு தான் அறிவில்ல, அந்த பொண்ணுக்குமா அறிவில்ல? சொதப்பிட்டாங்க. என்ன அங்கிள், நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்லி கொடுத்தது தானே எல்லாமே. நான் எங்க சொல்லி கொடுத்தேன்? அவனே லவ் பண்ணி நான் அவனை போய் காப்பி சாப்பிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், நான் கரெக்டான டைம்க்கு கொண்டு வந்துட்டேன். வரமாட்டேன்னு நினைச்சே வந்துட்டேன். குடு, காப்பி குடு. இருக்க, நான் பேச வேணாமா? 3 வயசு தானேமா பெரியவா. இதுல என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ஆண்டி நீங்களுமா? சரியான டயலாக் தானே சொன்னேன். சரியான டயலாக தப்பான டைத்துல சொல்லிட்டேன். அது காஃபிக்கு சர்க்கரையை 3 வருஷம் முன்னாடி வாங்கி. நீங்க Do not bring us to the test, but deliver us from evil. Amen. Good morning, students. You all look very nice in your new uniform. Hope you all like the change. From this year, உங்களை சேஞ்ச் பண்ணியிருந்தா ரொம்ப incorporate the சந்தோஷப்பட்டிருக்கும். belt and the tie to make the boys look smarter. என்ன ஸ்மார்ட்? எங்களுக்கு மூக்கா ஒழுகுது, டையை தொடச்சி Now, விட்டுரு. you may all go to your respective classrooms. வேணாமா? எப்படி போகாம இருக்கிறது? ஏண்டா, எத்தனை ஸ்கூலு, எத்தனை ஃபிகருங்க? அதானே, என்ன அழகழகான பசங்கள்லாம் இங்க இருக்கும்போது அவளுங்க அங்க வந்து யாரை பாப்பாளுங்க? நாம பிரின்சிபல் கையெழுத்த போடுறோம், கல்ச்சுரல்ஸ்க்கு போறோம். என்ன விதவிதமான ஃபிகருங்கடா. டேய் டேய் மச்சான், அங்க பாருடா. நான் எதுவும் சொல்லல, அவன் தான் வந்து சரி போதும் நிறுத்து. அவரது வருதே, அவரது வருதே, அவங்க எதிரே வருதே. ஹலோ இடிச்சா சாரி சொல்ல மாட்டேன். அப்போ இடிச்சிட்டு சாரி சொன்னா ஓகேவா? நல்லா இருக்கேன், நான் ஒருக்கா இடிச்சுக்கிறேன். அம்மா, எங்கடா புக்கு? மேடம். எங்க புக்கு? எடுத்துட்டு மேடம். ஸ்கூலுக்கு வரும்போது புக்கு எடுத்துட்டு தெரியாது. உங்களை அடிச்சே உடம்பு இளைச்சிருச்சுடா. முட்டி போடு சனினே. ஏ தடியா எந்திரி. ஏய், எங்க உன் கூட இருக்க தர்தல பயலுங்க எல்லாம் காணோம்? அவங்களாம் இன்னைக்கு லீவ் மேடம். லீவா? படிக்கிறதுக்கு துப்பு இல்ல, ஆனா லீவ் மட்டும் போட்டுருவானுங்க. டேய் அது யாருடா? அங்க வரு. டேய், அது யாரு சொல்லிட்டா அதை நீ பார்க்க கூடாதா? மெயின் ஃபிகர்ல நீ கேப்பியா? அங்க வர, அந்த பக்கம் பாரு. டேய், என் கீதாவை தேடுங்கடா. அதையும் சேர்த்து தான் மச்சான் தேடிட்டு இருக்கோம். Excuse me, ma'am. You are Geeta? May I come in? Yeah, please come. அங்க உட்காருமா. Thank you. Principal sister டி. இவங்க இங்க வந்தா? அங்க என்னடா பாக்குற? எருமை மாடு. வட்றா. The secondary functions can be classified வள்ளா வள்ளா சும்மாறா பல்லா. அல்லா. சரி நீ டென்ஷன் ஆகாத. டேய், அந்த பேப்பர் குடுறா. பேப்பரா? சீக்கிரம்டா. புக்கே கொண்டு வரல. இந்தா இருக்கு, இந்தா. என்ன இது? வேற பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சேன். ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய், எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி, போய் கீதா வர சொல்லு.
வாட்ச்மேன் ஆ, இருடா, கீதா நீ ஸ்கூல் லீவ் போட்டிருப்பா, நாளைக்கு அவளை பிடிச்சிடலாம். நம்ம கிளாஸ் கட் அடிச்சது இட்லி குண்டானுக்கு தெரிஞ்சது, அதான் காமர்ஸ் டீச்சர் 3 பேர் உரிச்சு எடுத்துரும். டேய் யாரா போய் முதல்ல சுவிட்சை கூட்டு வாங்க. டேய் நான் தான் ஏய், சரி வா, யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பார்க்கலாமா? சொல்றேன்டா. டேய் நான் தான் சொல்லுவேன். சரி சொல்லி தொலை. கீதா தேடி நாம அவ ஸ்கூலுக்கு போனோம்ல, அவ ஒண்ணு தேடி இங்கே வந்துட்டாளா? ஆமாடா, இதான் லவ்ன்றது. டேய் பழ நழுவி பால்ல விழுது, அது நழுவி வாயிலே விழுது. எங்க வாயை காட்டு, வாயில 4 சொத்தை தான் ஊந்துருக்கு. டேய் வல்லா, இதோ பார், இன்னைக்கே உன் லவ் சொல்லிடுறேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம், நாளைக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க. அந்த குழந்தை இதே ஸ்கூல்ல சேர்த்துறோம். நான் போயிட்டு ஃபார்ம் எங்க ஆயகத்தை யோசனை வரேன். நான் ஒரு பட்டி இறங்கினா 100 பட்டி இறங்கின மாதிரி. வல்லா சுஜில ஏதோ பச்சிருக்காளா, உன்னை வெயிட் பண்ண சொன்னா. அப்புறம் உன் ஃபிகர்ல அவ ஐயோ யாரோ வந்து தூக்குறானே. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி குத்துறேன்டா ஓவரா பேசுறாங்க. நீ ஏன்டா சும்மா நின்னுட்டு இருந்த? நான் அந்த 4 அறை விட்டுருப்பேன். பதிலுக்கு 40,000 வாங்கியிருப்பேன். ஃபிளாஷ்பேக் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. மச்சான், அவட்ட நீ ஜெயிச்சு காட்டடா. சொப்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணதானடா நீ தோப்ப. அவ யார கல்யாணம் பண்றான்னு நான் பாக்குறேன். எங்கடா அவ? சுஜி, அதோ அங்க இருக்கா. வாங்கடா போலாம். நீங்க தலைக்கு டையெல்லாம் அடிச்சிருக்கீங்களே, நீங்க தான் மாப்பிள்ளீங்களா? பக்கத்துல ஒரு சீட்டு உட்காந்துருக்காருல்ல, இவர்தான் மாப்பிள்ளையா இருக்கும். ஹலோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ ஆயிருச்சா? ஏமா ஏற்கனவே கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, ஆனா வயசுல சின்னவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. என்னம்மா இதெல்லாம்? இவதான் என் பொண்டாட்டி, இவ இல்ல. டேய், என்னது ஓமண்டாட்டியா? வேற ஒருத்தன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னடா நடக்குதுங்க? நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டுமா? ஏய், என்ன இவ்வளவு லோ கிளாஸ் பேசுற? யார் இந்த லோ கிளாஸ் பசங்களா உள்ள விட்டது? இந்த கண்ணாடி எந்திரிச்சு வெளியில வா. ஏய், நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கறதே மறந்துட்டீங்க. என்ன நீங்க பாட்டு பேசினா போறீங்க? எனக்கு குட்ஃபுல்லா தெரியும், தெரியுமா? உட்கார்றா. என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தெரியுமா? அவனை லவ் பண்ணிட்டு இவனை கட்டிப்பியா? நீ எழுது போப்பா. சார் நான் உங்க பக்கம் சார். ஏய் லோ கிளாஸ், என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஒழுங்கா இல்ல மூஞ்ச உடைச்சிருவேன். இவன் என்ன தெலுங்கு படம் வில்ல மாதிரி சவுண்ட் கொடுக்குறானே தவிர சண்டையே போட மாட்டானே. அந்த ஜூஸ் யாராவது குடிச்சிருவாங்கன்னா பக்கத்துல நிக்கிறான். அது யார் எடுக்க மாட்டாங்க. வந்தானா அவ்வளவுதான். ஏய்,